this is our channel Triolic. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா PC build தான் பண்ண போறோம். யாருக்குன்னா நம்ம கேமராமேன் அசோக்குக்காக தான் பண்ண போறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா 45k ல ஒரு PC build பண்ணனும்னு கேட்டிருந்தாரு. சரி ஒரு கேமிங்கும் விளையாடுற மாதிரி எடிட்டிங்கும் as well as பண்ற மாதிரி ஒரு PC தான் இன்னைக்கு வந்து build பண்ண போறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்றதுலேருந்து நம்ம போகலாம். ஸோ நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு பிசி பில்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க காம்போனன்ட்ஸ் பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம பிசி பில்டை வந்து ஒரு 4 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ், அண்ட் செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம பில்ட் பண்ண போகிறோம், அண்ட் தேர்ட் பார்ட்டில் வந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. ஃபோர்த் பார்ட்டில் வந்து அதோடைய ப்ரைஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், நீங்களே இதை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிசி பில்டில் ஃபஸ்ட்டு காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸர். ஓகே, நம்ம ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா i5 11th Gen 11400F. இது வந்து இன்பில்ட் கிராஃபிக்ஸ்க்காக இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 core 12 thread ப்ராசஸர், ஃபுல்லாக ப்ராசஸிங் தான். இதுக்காக நம்ம டெடிக்கேட்டடாக ஜிபியூ போட்டே ஆகணும், அப்போ தான் இது டிஸ்பிளே அவுட் வரும், இல்லைனா வராது. ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா அப் டு 4.4 GHz வரைக்கும் பூஸ்ட் கிளாக் ஆகும். நம்ம பேஸ் கிளாக் பார்த்தீங்கன்னா 2.6 GHz வரைக்கும் பேஸ் கிளாக் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ப்ராசஸர் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. அண்ட் இந்த ப்ராசஸருக்கு சப்போர்ட் ஆகிற மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிகாபைட்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எஸ், கிகாபைட்டோடைய H510MH இந்த மதர் போர்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பேசிக் லெவல் மதர் போர்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மிட்ரேஜான மதர் போர்டு. இதில் வந்து டியூவல் சேனல் ரேம் ஸ்லாட்ஸ் இருக்குது, அண்ட் PCIe 4.0 சப்போர்ட் இருக்குது. 3.2 Gen வந்து USB சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து இதுவும் ஒரு நல்ல ஒரு மதர் போர்ட். ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹை அண்ட் கிராஃபிக்ஸ்லாம் போகாமல் ஒரு என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். என்ன கிராஃபிக்ஸ் கார்டுனா 1030 MSI பிராண்டில் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். 1030 இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஏன் சூஸ் பண்ணீங்க, கொஞ்சம் ஹையர் எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டுக்கே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுருப்பீங்க. அவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து அவர் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ஸோ அதனால தான் 1030 சூஸ் பண்ணோம் நாங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2GB VRAM இருக்குது. ஸோ ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு தான் இதுவும். அவர் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பில்ட் பண்ணாலும் அது சப்போர்ட் ஆகிற மதர் போர்டு தான் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு 2060 3050 போட்டார்னா கண்டிப்பாக ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் ஃபீல் பண்ணுவார். அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டுக்கு MSIயோட 1030. அடுத்தபடியாக ரேம் என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா G-Skillோட ரிப்ஜாஸ். அது வந்து நம்ம 16GB, அதாவது 2 8GB வந்து நம்ம போடுறதா இருக்கும். ஸோ ரேம், ஸோ இது 3200 MHz உடைய வருது. ஸோ இதோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 3200 MHz. ஸோ ஒரு நல்ல ரேம். ஸோ ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு M.2 போட போகிறோம், அண்ட் ஒன்று வந்து HDD போட போகிறோம். ஹார்ட் ட்ரைவ் வந்து 1 TB போட போகிறோம். M.2 வந்து 240 GB போட போகிறோம். ஸோ M.2 பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்லேருந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம சீகேட்லேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம், பர்கூடா 1 TB. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து OSக்காகவும், இது வந்து நம்மளுடைய மீடியா ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து நம்ம M.2 கூட நம்ம நிப்பாட்டிடலாம். ஸோ அவர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன்னு இருக்காரு. நம்ம ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக கொடுக்கணும், அதனால் 1 TB கொடுக்கும். ஸோ எல்லா காம்போனன்ட்ஸுக்கும் நம்ம என்ன பவர் சப்ளை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 450 watts பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா கிகாபைட்டில் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அகெயின் நம்ம 450 watts 80+ bronze certified பவர் சப்ளை இது. ஸோ இது எல்லாத்துக்குமே 450 watts போதுமானது. ஸோ இன்கேஸ் அவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு 3050 இல்லை 2060 போடுறாருன்னா பவர் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, எல்லா காம்போனன்ட்ஸும் நம்ம பார்த்தாச்சு, அண்ட் பிசியை பில்ட் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸர் பிக்சர். இன்டெலோடைய i5 11th Gen ப்ராசஸர் 11400F. ஸோ இதை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். புக்லெட்ஸ், ஸோ ப்ராசஸர் பயங்கரமாக இருக்குது. எடுத்து வைப்போம். இதுலேயே இன்பில்ட்டாக ஃபேனும் இருக்குது. இதுலேயே ப்ரீ அப்ளைடாக தெர்மல் பேஸ்ட்டும் இதுலேயே வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம தெர்மல் பேஸ்ட் நான் எடுத்துகிட்டு வந்தேன். எந்தெந்த தெர்மல் பேஸ்ட்டு இருக்கு பாருங்க, நல்லா இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது. ஓகே,
ஸோ இதிலே தெர்மல் பேஸ்ட் இருக்குது. ஸோ நோ நீட். ஆக்சுவலாக இன்டெல் வந்து இந்த டிசைனை மாற்றவே இல்லை. அப்போத்துலேருந்தே இதே தான் வச்சுட்ருக்காங்க. அவங்க பென்டிஎம் சீரிஸாக இருக்கட்டும், கோர் ஸ்டுடியோவில் i3 i5 ஆக்சுவலாக i7 i9 வந்து மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வித் எல்இடியோடு வருது. ஜிகாபைட் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஐஓஷியல் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் பில்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் சரி. சிடி கொடுத்துருக்காங்க. இது வந்து பயோஸ்க்காகன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது வந்து ஜிகாபைட்டோடைய மதர் போர்ட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இதில் இது இருப்போம். அண்ட் மதர் போர்ட் சாட்டா கேபிள் இருக்குங்க. ஆக்சுவலாக 2 சாட்டா கேபிள் இருக்குது. மதர் போர்டை பிரிக்கும். ஸோ 2 RAM ஸ்லாட்ஸ் ப்ளஸ் வந்து சிப்செட், PCIe ஸ்லாட், M.2 ஸ்லாட் வித் வந்து 2 3.2 USB ப்ளஸ் வந்து ஒரு 4 2.0 USBயோடு வருது. 4 சாட்டா போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக மதர் போர்டில் இவ்வளோ தான். சரி, நம்ம ப்ராசஸர்லேருந்து ஆரம்பிப்போம். LGA 1200 சாக்கெட். ஸோ இன்டெலோடைய சாக்கெட் இதெல்லாம் போடணும். ஸோ மதர் போர்டு பிரிச்சாச்சு. ஸோ ப்ராசஸர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். ஸோ ப்ராசஸர் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு மார்க் இருக்கும் இந்த கார்னரில். இந்த ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இந்த ஏரோவோட ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மதர் போர்டோடைய இந்த எண்டில் வந்து நம்ம இது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த எண்டில் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அடுத்து இவங்க கொடுத்துருக்க நம்ம எதுவும் ஏர் கூலர் எதுவும் நம்ம சூஸ் பண்ணலை. இன்கேஸ் வேணால் ஃப்யூச்சரில் போட்டுக்கிட்டோம். நம்ம ஃபேனு இவங்க கொடுத்த ஸ்டாக் கூலரையே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலேயே ப்ரீ அப்ளைடு தெர்மல் பேஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணணுன்றத அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே டேரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பவர் ஃபேனுக்கு கொடுத்துடலாம். ஸோ ஃபேனுக்கு கவர் கொடுத்தாச்சு. அடுத்து ரேம் ஸ்டிக்ஸை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ரேம் ஸ்டிக்ஸ் நம்ம 2 வாங்கியிருக்கோம். 8GB 8GB அதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். லிவரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு புஷ் பண்ணிங்கன்னா, ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது, லைட்டாக புஷ் பண்ணாலே போதும். அதுவே லாக் ஆகிற அளவுக்கு புஷ் பண்ணால் போதும். ஸோ ரேம் ஸோ 2 8GB. ஸோ 2 ரேம் ஸ்டிக்ஸ் இன்சர்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் வந்து மதர் போர்டோடு வந்து இன்சர்ட் ஆகிற மாதிரி பார்க்கணும். இது பாருங்கள். நம்ம ப்ரெஸ் பண்ணாலே அதுவே வந்து லாக் ஆகிடும். ரேம் இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து M.2 போட்டுடலாம் நம்ம SSD. ஸோ NVMe வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். So 240GB SSD. ஸோ அவ்வளோதான். மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தட்ஸ் இட். M.2 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ க்ரிப்பாக தான் இருக்குது. ஸோ ப்ராசஸர், ரேம், M.2 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறது கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ 1030 அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ வாங்கியிருக்காரு, ஒரு பார்ட்ஸ் ஆச்சும் அவர் பிரித்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஸோ நீங்களே வாங்க அசோக், பிரிங்க. இருந்தாங்க இந்த கத்தியை வச்சு பிரிங்க. அவர் ஆக்சுவலாக லேப்டாப் தான் போகலான்னாரு. நான் தான் வந்து பிசி வாங்கலாம்
நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். $1030 ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு கடைசியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே கைஸ், இப்போ கடைசி காம்போனன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ். இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு RGB கேபினெட். இதுதான் கேபினெட்டு. ஸோ வாங்க அன்பாக்ஸ். ஸோ இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் பேனலோடு வரும். ஸோ சைடில் வந்து டெம்பர்ட் கிளாஸ். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட் ஃபில்டர், மேக்னெட்டிக் டஸ்ட் ஃபில்டர். இதில் ஒரு 3rd gen USB சப்போர்ட்டோடு இருக்குது. LED ஸ்விட்ச், ரீஸ்டார்ட், பவர் ஸ்விட்ச், ஒரு நார்மல் USBயோடு வருது. ஸோ குயிக் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள பிசியை உட்கார வச்சிடலாம் வாங்க. ஸோ இந்த PSU பார்த்தீங்கன்னா நான் மாடியுலர். ஸோ இதில் வந்து அட்டாச்டு கேபிள் தான் இருக்கும். ஸோ மாடியுலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா காஸ்ட்லியாகவும் இருக்கும், பட் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம தேவைன்ற கேபிள்ஸ் மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேபிள் மேனேஜ்மெண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பவர் சப்ளை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. பவர் சப்ளைலேருந்து இப்போ வந்து நம்ம கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம். எந்தெந்த கேபிள் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் நான். இப்போது இது பார்த்திங்கன்னா 24 பின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதர் போர்டுக்கு இதுதான் பவர் சப்ளை. ஸோ இதை வந்து மேலே ஸோ ஓவர் அண்ட் சிபியூடைய பவர் வந்து மேலே. இங்கே வந்து சிபியூடைய பவர் வந்து கொடுக்கணும். சிபியூ ஃபேனோடைய பவர் வந்து இங்கே தான் மேலே டாப் ஹெட்டு. ஸோ இந்த 8 பின்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே. தென் இது வந்து 3.0, அதாவது USB 3rd gen உடைய கேபிள் வந்து இங்கே. தென் இது வந்து ஹார்ட் டிஸ்கோடைய சாட்டா கேபிள் இது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃப் பேனல்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மேனுவல் இருந்ததுன்னா மேனுவல் எடுத்து பாருங்கள். இல்லைனா இந்த மதர் போர்டோடைய மேனுவல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதில் வந்து சொல்லியிருக்க மாதிரியே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க. இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன் நான் HDD LED. இது வந்து ஃபஸ்ட் ரீசெட். தென் அதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் அப்வர்ட்ஸாக பவர் LED மைனஸ் அண்ட் LED ப்ளஸ். இப்போ எஃப் பேனல் ஓவர். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேபினெட்டோடைய ஃபேன் பின். இது கேபினெட்டோடைய பேக் சைடில் வரும் இந்த பின்னு. HD ஆடியோ. தென் இது வந்து USB, நம்ம கேபினெட்டில் இருக்க USB யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக மதர் போர்டில் இருக்க எல்லா செட்டப்பையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் இருக்கிற பின்ஸு. அண்ட் சாரி ஒன்று, இதோடைய LED, அதாவது கேபினெட்டோடைய LED வந்து இங்கே கொடுக்கணும். LED RGB ஹெட்டர்னு அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணிடணும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம இதை ஈஸியாக முடிச்சிட்டோம் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து கேபிள் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம் பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பிசியை வந்து வெற்றிகரமாக வந்து நம்ம பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம அகைன் நம்ம அடுத்து வந்து யூஸ் பண்ணுறதுக்கு OS கேம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நம்ம டெஸ்ட்டு பார்ட்டுக்கு போகிறோம். அங்கே வந்து எவ்வளோ FPS வருது, எந்த அளவுக்கு வீடியோ ரெண்டரிங்
டைம்லைன் ஸ்பீடு எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டெஸ்டிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி CPU ஆன் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கைஸ், இதில் வந்து நம்ம அடுத்ததாக கேம் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டர் டைம் ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ப்ரைஸை வந்து உங்களுக்கு நான் இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். அதே நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸும். ஓகே டியூட்ஸ், பிசி வந்து நம்ம பில்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் பிசி வேணும்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மெயில் ஐடி. இல்லை இந்த ஸ்பெக்கெல்லாம் வந்து வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னாலும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து என்ன பர்பஸ், இப்போ கேமிங் தான் விளையாடுவேன், இல்லை எடிட்டிங் தான் எனக்கு ஃபுல்லாக மெயின் அப்படி சொன்னீங்கனாலும் உங்களுக்கு வந்து பிசி பில்ட் பண்ணி தர கண்டிப்பாக ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பிசி பில்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பிசி பில்ட் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து ஒரு 5 ஸ்டாருக்கு நீங்கள் எவ்வளோ தர விருப்பப்படுறீங்கன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணி விடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மெயின்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.